ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. பிப்ரவரி மந்த்துக்கு ஏத்த மாதிரி ஒரு டாபிக் பேசுவோம். என்ன டாபிக்? பிப்ரவரி மந்த்னா எல்லாத்துக்கும் லவ்வர்ஸ் டே தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால லவ் படத்தை பத்தி பேசுவோம். சரி. நம்ம நிறைய படம் பார்த்துப்போம்ல சின்ன வயசுல இருந்து. ஆமா. அதுல இருந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை பத்தி ஒரு 10 படத்தை பத்தி நம்ம மெமரிஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். ஓகே, பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல்னால காதல் தினம் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆ, காதல் தினம் படம்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்து இந்த ஹீரோ குணாலோட ஹேர் ஸ்டைலு. கவுண்ட் பண்ணி அதே ஹேர் ஸ்டைலு. ஆமா, கவுண்டமணி ஹேர் ஸ்டைலு, சாங்ஸ், எல்லா சாங்ஸும் சூப்பரா இருக்கும். இப்போ வரைக்குமே ஆமா. வந்துட்டு எல்லாரும் ஃபேவரட்டா கேட்டுட்டு இருக்க பாட்டு எல்லாமே. ஆமா, காதலினும் காப்பிரைட் வந்துடாம. காதலிடம் தேர்வு எழுதி பாட்டு, ம் தாண்டி ஆட்டமும் ஆட, என்ன ம் விலை அழகே, ஓ மரியா, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஹீரோயினும் அந்த படத்துல நல்லா நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஆமா, விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சங்கரோட டைரக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனா சங்கர் டைரக்டர் கிடையாது என்ன. ஆமா, சங்கர் டேரக்டர் கிடையாது, ம் கதிர்னு ஒருத்தர் டேரக்டர். ஆனா அவர் யாரெல்லாம் தெரியல. டேரக்டர் வந்து கதிர்னு ஒருத்தர். ம் ரகுமான் மியூசிக் சூப்பரா இருக்கும். ஆமா, மிரட்டி விட்டுருப்பாப்ல. நாசர் கேரக்டர் நல்லா இருக்கும் படத்துல. ம் இந்த சில படத்துக்கு வந்து நோ ஹேட்டர்ஸ் அப்படி அந்த மாதிரி படம் அது வந்து. ஆமா. அடுத்த படம் வந்துட்டு காதலுக்கு மரியாதை பத்தி பேசுவோம். ஆ, காதலுக்கு மரியாதை வந்து ஒரு ரீமேக் படம், தெரியும்ல? ஆமா, ஃபகத் ஃபாசிலோட அப்பா வந்து மலையாளத்துல டைரக்ஷன் பண்ண படம். அது ஆமா திரும்ப. ஆமா, திரும்ப தமிழ் எடுத்திருப்பாங்க விஜய் வச்சு. ஆமா விஜய் ஷாலினி நடிச்ச ஃபர்ஸ்ட் படம். ஆமா. இளையராஜா மியூசிக். இளையராஜா மியூசிக்கா? நான் ஆமா, ரொம்ப நாள் அது வேற யாரோ ஒரு டைரக்டர் தான் நினைச்சேன் மியூசிக். இல்ல இளையராஜா மியூசிக். சாங்ஸ் இந்த படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். ஆமா, என்னை தலாட்டார் எனக்கு வாலா ரொம்ப பாட்டு, பிடிக்கும். ஆனந்த குயிலின் பாட்டு. அதுல தானே யாரடி நீ மூவில நயன்தாரா தங்கச்சி வந்திருக்கும். ஆமா, சின்ன பிள்ளையா. அப்புறம் வேலாயுதம் தங்கச்சி நடிச்சிருப்பாங்கல்ல, ஆமா அந்த பொண்ணு தான் வந்து அதுலயும் நடிச்சிருப்பாங்க சின்ன ஆமா. பிள்ளையா. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் இந்த படத்துலயும். இந்த படம் சின்ன தம்பி படத்தை ஏதாவது ரீமேக் பண்ண மாதிரி லைட்டா எனக்கெல்லாம் ஃபீல் ஆகும். உனக்கு ஃபீல் ஆயிருக்கா? அந்த அண்ணங்கெல்லாம் இருப்பாங்க. ஆமா, அது மட்டும் லைட்டா நீ சொன்னதுக்கு அப்புறம் ஃபீல் ஆகுது. அண்ணங்க ஒரு பொண்ணு மட்டும் இருக்கும், ரொம்ப சிட்டா இருப்பாங்க. போட்டு விஜய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே இதெல்லாம் தோணுதுடா. ஆஹ் ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்துட்டு உம் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயும் வராத ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்கடா. அப்படியாக்கும்? ஆமா, அது கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கா? சரியா ஞாபகம் இல்ல, சொல்லு. அதாவது 2 பேரும் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்றதா போயிடுவாங்க. ம், லவ் பண்ணதுனால 2 வீட்டுல ஒத்துக்காதனால. ம், ஆனா போயிட்டு நம்ம அப்பா அம்மாவை அப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி கில்ட்ல திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ம். அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இப்ப அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக இவங்க வந்துட்டாங்களா, அவங்க காதலை வந்துட்டு தியாகம் பண்ணிட்டு ஆமா. அதான் அங்க போயிட்டு சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. ஆ. அதனால அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கில்ட் ஆகி நமக்காக இவங்க அவங்க காதலை தியாகம் பண்ணிருக்காங்களே, ம். இவங்களுக்காக நம்ம ஏன் நம்ம கௌரவத்தை வந்து இது பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா அது 2 பேரும் சேர்த்து வச்சிருவாங்க. ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் இந்த மாதிரி எந்த படத்தையும் வந்ததில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. படம் ரொம்ப ஹிட் இந்த படம். விஜய்க்கு நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்தினால தான் சொல்லுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இல்ல, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஆல்ரெடி இந்த பூயவனுக்காக அதுல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் ஒரு படி மேல கொண்டு போன படம். ஆனா 10th படிக்கும்போது ஒரு டியூஷன் டீச்சர் அவங்க சொன்னாங்க, அந்த படம் நாங்க விஜய் ஃபேனா மாறினது நாங்களா அப்பதான், விஜய் மேல பைத்தியமா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீ கூட சொல்லல கண்ணுக்குள்ள லவ் படமும் இதுவும் எனக்கு குழப்பம் அப்படின்ட்டு. ஆமா, ஒரே படம் மாதிரி இருக்கும் ரெண்டுமே. ஆமா, சேம் டைரக்டர் இந்த படத்துக்கும், சேம் ஹீரோ. இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்துச்சா அது வந்துச்சா? காதலுக்கு மேல தான் ஃபர்ஸ்ட். காமெடி வந்து 2 காமெடி ஒரே காமெடியா இருப்பாங்களா, ஆனா எல்லாத்துக்கும் குழப்பம். அடுத்த படத்தை பத்தி பாப்போமா? அடுத்து வந்து காதல் கோட்டை. உனக்கு காதல் கோட்டை ஞாபகம் இருக்கா? பாத்திருக்கியா? ஞாபகம் இருக்கு. இந்த பார்க்காமலே லவ் பண்ணாங்க. ஆமா ஆமா, கமலி. அந்த தபால்ல ஆமா கமலி. அதுல அஜித் பேர் என்னது மறந்து போச்சு. சூர்யா. சூர்யா, கரெக்ட். சூர்யா, கமலி. அஜித் தேவயானி நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் யார் தெரியுமா? தேவயானோட ஹஸ்பண்டா? இல்ல நம்ம கனியக்கா இருக்காங்கல்ல, கனியக்கா. ஆமா, கனியக்காவுடைய அப்பா தான். ஆமா, அதான் டைரக்டர் பேர் அகத்தியன். இந்த படத்துக்கு பெஸ்ட் பிலிம் நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சிச்சுடா. ஆமா, நேஷனல் அவார்ட் கிடைச்சிச்சு. பாட்டு நல்லா இருக்கும். இந்த கவலைப்படாத சகோதரா நேஷனல் அவார்டுலாம் ரொம்ப இந்த மாதிரி படத்தானடா கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு கொடுத்தாங்க. இது நல்ல படம் தானடா. கான்செப்ட் யோசிச்சு பாரு. 2 பேர் பார்க்காம லவ் பண்றாங்க, அது புதுசா இருக்குல்ல. இது வரைக்கும் இந்த மணிக்கு லவ் எந்த இதுல வந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இது வந்துச்சு. அதுவும் இல்லாம ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும் படத்துல. ஓவராலா எல்லாத்துக்கும் பிடிச்சு. அந்த கிளைமாக்ஸ்ல எப்ப அஜித்தும் தேவயானி பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த டைரக்டர் வந்து படம் கதை சொல்லும் போதுலயே அஜித் சொன்னாங்களாம், இந்த படம் வந்துட்டு ஒண்ணு ரொம்ப ஹிட் ஆகும், இல்ல அட்டர் ஃபிளாப் ஆயிரும், ஒரு வாரம் கூட ஓடாது. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கும். ரிஸ்க் இந்த படத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை ஓகே பண்ணாராம். அஜித்தும் சரி பாத்துக்கலான்ட்டு தான் ஓகே பண்ணாப்லையா. படம் ரொம்ப ஹிட் இந்த படம். அடுத்த படம் வந்து சேது. சேதுதான் ஃபர்ஸ்ட் ஹிட் படம் விக்ரமுக்கு, தெரியுமா? அதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்டேஜ் ஈவென்ட்ல எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி விக்ரம் நிறைய படம் நடிச்சிருந்தாலும்
அது எல்லாமே ஃபிளாப் அந்த மாதிரி தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிட்டான படம். பாலாவோட டேரக்டர் பாலாவோட ஃபர்ஸ்ட் படம். ஹீரோயின் யார் தெரியுமா? ஹீரோயின் தெரியும், இந்த திருமதி செல்வன் நாடகத்துல வர்ற அர்ச்சனா. ஹீரோயினா அர்ச்சனா, அவங்கதான் ஹீரோயின். இதுக்கு சாங்ஸ் வந்து இளையராஜா தான். ஆமா இது நல்லா தனியா தெரியும், இளையராஜா சாங்ஸ். இந்த காண கருங்குயிலே, மாலையில் வேதனை கூடுதல் ஒரு பாட்டு இருக்கும், அது நல்லா இருக்கும். எங்கே செல்லும். ஆமா ஆமா அதான் காப்பிரைட் வந்துருக்கு, அத ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன். ஆமா அது. அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாட்டு வரும்டா, ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லவ் சொல்லிடுவாங்களா இல்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் ஒண்ணு நடக்குமா, அந்நேரம் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு இந்த போய் இடிப்பாங்க மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா, ஒரு சின்ன பாட்டு. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும், இந்த நினைச்சு நினைச்சு தவிச்சு தவிச்சு உருகி உருகி பாட்டு சூப்பரா இருக்கும். ஆமா அது ஸ்பாட்டிஃபைல எல்லாம் அந்த பாட்டு கிடைக்க மாட்டேங்குது, ஆனா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம் தான் வரும், ஆனா சூப்பரா அந்த பாட்டு. ஒரு நிமிஷத்தை அடிச்சு மண்டையை கலக்கிடுவேன் எடுத்து. ஆமா கடைசியா அந்த படத்துல அந்த சீன்ல தான் ஹாப்பியா விக்ரம் பயப்படுவேன் சின்ன வயசுல டிவில பாக்குறப்ப. ஆமா கிராபிக்ஸ் ஒரு மாதிரி ஏதோ மூணு எல்லாம் ஒரு மாதிரி ஆரம்பிச்சாங்க, விக்ரம் கத்துறது பண்றதெல்லாம் பார்க்க பயமா இருக்கும். அப்படி உண்மையிலேயே ரொம்ப இதா இருக்கும். சீயான்னு இந்த படத்துல இருந்துதான் இது கொடுத்தாங்க அந்த அடைமொழி. ஆமா ஆமா சீயா சீயா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட், அதாவது இந்த இன்ட்ரோல வரைக்கும் படம் வந்துட்டு நல்லா நல்லா இருக்கும். மீன்ஸ் ஒரு மாதிரி நல்லா போகும், எல்லாருக்கும் கமர்ஷியலா போகும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகி கிளைமேக்ஸா ரொம்ப சேடா இருக்கும். ஆனா படம் ஹிட் படம் இந்த படம் வந்துட்டு கிளைமேக்ஸா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்து நான் சொல்ல போற படம் வந்து இது லவ் படமா அப்படின்னு கூட நீ கேட்டாலும் கேட்ப, பருத்தி வீரன். லவ் படம் தான், ஆனா எனக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஒரு ஃபீல முழுசா கொடுத்துட்டு போற மாதிரியே ஃபீல். ஏன்னா மத்த நேரம் ஃபுல்லா வைபாவும் ஒரு மாதிரி ஆக்ஷன் த்ரில்லராகவும் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா படத்தோட வந்து அந்த பேஸ் வந்து லவ் தான்டா. ஆமா ஆனா இப்ப கரெக்டா யோசிச்சு பார்த்தா அதுதான். இப்ப நம்ம பேஸ் நம்ம சேது, ஆமா அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் பருத்தி வீரன். அப்படியா? ஆமா அதுலயும் அப்படிதான் வந்துட்டு ஹீரோவால ஹீரோயின் காதல்ல இதாகி அதுக்கப்புறம் அந்த காதல்னாலே செத்து போயிடுவாங்க. ஆமா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் லவ் வரும், அடுத்து ஹீரோக்கு லவ் வரும், கடைசி ஆனா அந்த காதல்னால வந்து ஹீரோயின் செத்துருவாங்க. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் பருத்தி வீரன். ஆமா ஆமா நல்லா இருக்கும் படம். பருத்தி வீரன் எனக்கு அதுல என்ன சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, அந்த படத்துல மியூசிக் ஃபுல்லா நான் இளையராஜா நினைப்பேன். ஆனா அது ஆமா ஆனா யுவனா நிறைய பேருக்கு என்ன மாதிரி நிறைய அந்த குழப்பம் இருந்துருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யுவன் அந்த அளவுக்கு ராவா போடுவாப்புல நினைச்சு கூட பார்க்க வந்தது இல்ல, இப்படி போட்டு பாப்புல. இது எல்லாத்தையும் கார்த்தியோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல பிரியாமணிக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. அமீரோட மூணாவது படம், ஃபர்ஸ்ட் எடுத்த 2 படம் ஹிட், இது மூணாவது படம் ஹிட். ஃபர்ஸ்ட் ராம், ரெண்டாவது படம் அது இல்ல ஃபர்ஸ்ட் படம் ராம, ஃபர்ஸ்ட் படம் மௌனம் பேசியது. மௌனம் பேசி ஆமா ஆமா மௌனம் பேசி, ரெண்டாவது படம் ராம, மூணாவது படம் தான் வந்து இது பருத்தி வீரன். தெரியுமா சிவாஜி அமீர். ஆமா அமீர் வந்துட்டு அது ஆதி பவன் படம் வந்துச்சு, அது ஃபிளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் எந்த படம் எடுத்த மாதிரி தெரியல. அமீர் யோகின்னு ஒரு படம் வந்துச்சு, அடுத்து டைரக்ஷன்ல அமீர் டைரக்ஷன்ல எந்த படம் வர மாதிரி தெரியல. அடுத்து ஃபுல்லா ஆக்டிங் அந்த மாதிரி அமீர் போயிட்டாங்க. ஆமா அதுக்கப்புறம் என்ன சொல்றது எனக்கே மறந்து போச்சு. அமீரோட ஹார்ட் ஹிட். இது சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்தது கார்த்தி தான். விக்ரம் பிரபு அதாவது இது என்ன சொல்றது, இந்த இமாலய வெற்றிம்பாங்கல்ல அதிரி புதிரியா, எங்க பார்த்தாலும் சிட்டில இருந்து எல்லா இடத்துலயும் ஹிட் ஆகி ஃபர்ஸ்ட் படத்திலேயே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இல்ல. அதாவது பருத்திவீரன்னா வந்து மேப் எல்லாமே பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி பருத்திவீரனுக்கு அப்புறம் பருத்திவீரன் படத்தை பார்த்துட்டு கார்த்திக் நடிக்க தெரியாத ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா. என்னப்பா ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க வந்து விக்ரம் பிரபு பாத்தீங்கன்னா படம் நல்லா இருந்துச்சு, ஆனா அவங்க வந்து என்னடா அப்படி நடிச்சிருக்காங்க அப்படிலாம் நீ சொல்ல மாட்டேன். படம் வந்து நல்லா இருக்கும், படம் ஹிட். ஆனா கார்த்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துல ஒருத்தர் நடிக்கிற நடிப்பு மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பேய் ஹிட் அந்த படம். ஆமா அதான் ஞாபகம் இருக்கு, அந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் ஸ்கூலுக்கு போறப்ப பார்த்தாலும் ஞாபகம் இருக்கு. ஆமா இந்த பாட்டு ஊர்வலம் புள்ளிமரம் பாட்டுல பார்க்காத நாளே கிடையாது. இப்ப வரைக்கும் நாங்க ஏதாச்சும் ஈவெண்ட் பார்ட்டி எல்லாம் அந்த பாட்டு இல்லாம அது முடியாது. ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போனா கூட அதுதான். ஆமா இந்த பொணந்தின்னு ஒருத்தவங்க வருவாங்களா, படம் அவங்களுக்கு. அப்புறம் அந்த பிரியாமணி அம்மா வருவாங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். இப்ப வரைக்கும் இந்த சரவணான சித்தப்பன் கூப்பிடுறாங்களா, அது அந்த படத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. கருப்பு காமெடி நல்லா இருக்கும் படத்துல. ஆமா நேத்து கூட இந்த வித்துல உள்ள அதான் சித்தப்பன் இருப்பாங்க. என் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல பாரு, சொல்ல வந்து ஞாபகம் இருந்தது காமெடி. ஆமா சித்தப்பு இவன் மியூசிக் சூப்பரா இருக்கும். தங்காட்டு மாட்ட வீட்டுக்காரி பாட்டு, அறியாத வயசு பாட்டு, ஐயோ பாட்டு, எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. இந்த படம் வந்துட்டு மெகா ஹிட்.
வேற அடுத்த படம் ப்ரோ, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோ உங்கள் லைஃப்பில் உங்கள் நாஸ்டாலஜிக்காக இருந்த லவ் மூவிஸ் பெஸ்ட்டான மூவிஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பார்ட் 2 வேகமாகவே அப்லோட் ஆகும். அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவன் மனுஷன் வித் பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, see you again in next video. Until no more low always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.